தமிழ் இலக்கணத்தின் தந்தை அகத்தியன் பேசுகிறேன். இந்த உலகை படைத்த ஈசன் நம் நிலத்தில் ஒவ்வொரு புல்லையும் இலையையும் மருந்தாகவே படைத்துள்ளார். அதில் வெற்றிலை என்பது வெறும் சடங்கிற்கான இலை அல்ல. வெற்றிலை முக்காலமும் போற்றும் மூலிகை. வெற்றிலை நமது தேகத்தையும் மனதையும் ஆன்மாவையும் ஒரு சேர பிணைக்கும் சக்தி கொண்டது. வெற்றிலை எப்போதும் பச்சையாக, நுனி கூர்மையாக, நடுப்பகுதி அகலமாக இருக்கும். வெற்றிலையின் இந்த வடிவம் பிரபஞ்சத்தின் நடுப்புள்ளியை குறிக்கிறது. இலையின் நுனிப்பகுதி பிரம்மனையும், அதாவது வெற்றிலையின் கூர்மையான நுனிப்பகுதி படைப்பு கடவுளான பிரம்மனை குறிக்கிறது. பிரபஞ்சத்தை உருவாக்க தேவையான வீரியமும் ஆரம்பமும் அந்த நுனியில்தான் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது வெற்றிலையின் நுனியை பிடித்துதான் நாம் தொடங்க வேண்டும். வெற்றிலையின் அகலமான நடுப்பகுதி காத்தல் கடவுளான விஷ்ணுவை குறிக்கிறது. உலக உயிர்களை பேணி காக்கும் தர்மம் அங்கே நிறைந்திருக்கிறது. நாம் உண்ணும் உணவை செரித்து உடலை காக்கும் சக்தியை இந்த நடுப்பகுதி தான் தருகிறது. வெற்றிலையின் அடிப்பகுதியில் உள்ள காம்பு அழித்தல் மற்றும் அருள் செய்யும் கடவுளான சிவனை குறிக்கிறது. வெற்றிலையின் காம்பு என்பது எல்லா சக்திக்கும் ஆதாரம். ஞானம் மற்றும் மோட்சம் தரும் ஆற்றல் இங்கேதான் குவிந்துள்ளது. வெற்றிலையை சுவைக்கும் போதும் தாம்பூலமாக வழங்கும் போதும் இந்த முப்பெரும் தெய்வங்களும் ஆசை தருவதுடன் உங்கள் நாக்கினில் வந்து அருள் புரிகிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். வெற்றிலையானது பாக்கையும் சுண்ணாம்பையும் தனக்குள் ஏற்கும். இந்த மூன்று பொருட்களும் சேரும்போதுதான் சிவப்பு நிறம் உண்டாகியது, அதாவது சக்தியின் வெளிப்படுகிறது. வெற்றிலையில் உள்ள உஷ்ண சக்தி சுண்ணாம்பில் உள்ள கால்சியத்துடன் பாக்கில் உள்ள துவர்ப்பு சேரும்போது அது உடலுக்கு அபார சக்தியையும் செரிமான ஆற்றலையும் தருகிறது. வெற்றிலையின் முக்கிய குணம் தேகத்தில் உள்ள வாயுவை நீக்குவதுதான். உணவு உண்டபின் வெற்றிலை தரித்தால் அந்த உணவை செரிக்க தேவையான வாயுவை நீக்குவதுதான். மேலும் வெற்றிலையானது வாயுவை சீராக்கி மந்தம் நீக்கி உஷ்ணத்தை தருகிறது. தேல், பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் கடித்தால் வெற்றிலையை மென்று அதன் சாரத்தை வெளியே விட விஷத்தின் வேகம் தணிகிறது. இது ஒரு அவசர சிகிச்சை மருந்தாகும். வெற்றிலையை தேனில் குழைத்து சாப்பிடும் போது கபம் நீங்குகிறது. நுரையீரலில் உள்ள சளியை உடைத்து வெளியேற்றும் தன்மை இந்த வெற்றிலைக்கு உண்டு. குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் போது தாய்ப்பாலுடன் வெற்றிலை சாறு சேர்த்து தருவது சளிக்கு எதிரான அருமையான மருத்துவ முறையாகும். அதிகாலை பொழுதில் வெறும் வயிற்றில் வெற்றிலையை சுவைப்பவருக்கு நாள்பட்ட உடலின் அசுத்தங்கள் நீங்கி தேகம் சுத்தமடைகிறது. சுத்தமான தேகம்தான் நமது ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சி தருவது போல சுத்தமான தேகமானது நமது தியானத்துக்கு சிறந்தது. விசேஷங்களில் தாம்பூலம் கொடுப்பது வெறும் சடங்கல்ல. உணவு நன்கு செரிக்கட்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி மருந்தாக கொடுக்கும் ஒரு முறை. அதுவே நம் தமிழரின் பாரம்பரியம். எந்த ஒரு பூஜையின் போதும் வெற்றிலையை ஒரு ஆசனமாக பயன்படுத்துகிறோம். அதன் மீது பூக்கள் வைக்கும் போது அதனை சுற்றியுள்ள கிருமிகளை வெற்றிலை நீக்கி அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகிறது. இது அறிவியல் பூர்வமான உண்மையான சத்தியமாகும். ஓம் நமச்சிவாய.